கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் சுசீந்திரம் தேரூர் சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. சுசீந்திரம் தேரூர் சாலையில் பேருந்து போக்குவரத்தும் நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் அவ்வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். குடியிருப்பு பகுதிகளிலும் வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இதனால் அங்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் வேலாயுத பெருமாள் இணைப்பில் இருக்கிறார். வேலாயுத பெருமாள், தற்பொழுது அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? அங்க இருக்கக்கூடிய மக்கள் மீட்கப்பட்டு நிவாரண பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்களா? மின்சாரமும் அங்கு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. சூழல் குறித்து சொல்லுங்க. கண்டிப்பாக. அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக இடைவிடாது வரலாறு காணாத கனமழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே செல்ல முடியாமல் வீட்டிலேயே முடங்கியிருந்து வருகிறார்கள். மாவட்டம் முழுவதும் 2 நாட்களாக போக்குவரத்தும் அனைத்து இடங்களிலும் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த கனமழையின் காரணமாக சுசீந்திரம், தேரூர், மருங்கூர் என பல இடங்களில் உள்ள குளங்களும் பாசன குளங்களும் முழுவதுமாக நிரம்பி மதுகால் பாய்ந்து வருகிறது. இதனிடையே பழையாற்று வெள்ளப்பெருக்கு மற்றும் தேரூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள குளங்களிலிருந்து வெளியேறும் வெள்ளம் இந்த இரண்டும் சேர்ந்து தேரூர் சுசீந்திரம் சாலையில் ஆறு போல் கரை புரண்டு செல்கிறது. இதன் காரணமாக சுசீந்திரம் தேரூர் சாலையில் பேருந்து போக்குவரத்து உட்பட வாகன போக்குவரத்து அனைத்துமே முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை காரணமாக அப்பகுதி வழியாக எந்த ஒரு வாகனங்கள் செல்லவும் தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுசீந்திரத்திலிருந்து தேரூர் பாதைக்கு செல்லும் வாகனங்கள் அனைத்தும் நல்லூர் சாலை வழியாக மாட்டுப்பாதையில் சென்று வருகிறது. இதே போல் சுசீந்திரம் அருகே உள்ள அக்கரை பகுதியில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள் உட்பட 50க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளையும் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. அடுக்குமாடி குடியிருப்பின் கீழ்த்தளங்களில் வெள்ளம் புகுந்துள்ளதால் அங்குள்ளவர்கள் அங்கே வசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் அவர்கள் மேல் தளத்தில் உள்ள வீடுகளில் தஞ்சமடைந்துள்ளார்கள். மேலும் இங்கு பாதுகாப்பு கருதியும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதே போல் தங்களுடைய அன்றாட உணவு, பால் மற்றும் அத்தியாவசிய தேவைகளை நிவர்த்தி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையும் அப்பகுதி மக்கள் இருந்து வருகிறார்கள். தங்களுடைய இந்த நிலையை மாவட்ட நிர்வாகம் கருத்தில் கொண்டு தங்களுக்கு உடனடியாக உதவிகள் செய்து தர வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளார்கள். தற்பொழுது மாவட்டத்தில் சற்று மழை குறைந்துள்ள காரணத்தால் அந்த வெள்ளமானது வடிவதற்கு வாய்ப்புள்ளது எனவும் கருதப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் பகுதியில் பலத்த மழை காரணமாக மக்கள் அவதிக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். வெள்ளத்தினால 2 நாளாக ரொம்ப பாதிப்பாக இருக்குது. நல்ல மழையாட்டு இருக்குது. அது கரண்ட்டு நேற்று மதியத்துலேருந்தே கட் ஆகிட்டு, அப்புறம் போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்குது. கார் போகாது, எதுவுமே போக்குவரத்து வசதி ஒன்றுமே இல்லை. வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது எங்களுக்கு. இந்த பாதையை கொஞ்சம் அப்படி விரிவு பண்ணி தந்தாங்க எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாட்டு இருக்கும். இப்போ பாதுகாப்பு இல்லாத இடத்துல நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம். அது 50 வீடுகிட்ட பாதிப்பு உள்ளாக இருக்குது. வீட்டுக்குள்ளே நாங்கள் முடங்கி கிடக்கிறோம். நாங்கள் சுசீந்திரம் பக்கம் கிடைக்கிறாமோ ஒரு கிராமத்தில் இருக்கோம். அந்த முன்னால் வயல்காடு, அது ரோட்டு சைடு தான் இருக்கும். மழை தண்ணி எல்லாம் பெருகி வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துட்டு, சின்ன பிள்ளைய வச்சுட்டு எங்களுக்கு வெளியில் போகவும் எடுக்கவும் எங்களால் முடியலை. ஒரு சாமானம் வீட்டில் இல்லவும் இல்லை, அதுக்குள்ளே இதுலேயும் இல்லை, வசதியிலையும் இல்லை. மேலே போய் அப்படியே கூட்டிட்டு எடுத்துகிட்டு போனாங்க. மேலே ஒரு வீட்டில் தான் அப்படியே பாதுகாப்பாக இருந்துட்டு ஒன்றுமே இல்லை, பேசாமல் இருக்கோம். இப்படி என்ன பண்ண அப்படின்னு சின்ன பிள்ளையும் வச்சுட்டு என்ன பண்ணான்னு இருக்கோம். இங்கே கிடைக்காம பக்கத்தில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 2 நாளாக பெஞ்ச மழையில் தண்ணி ஃபுல்லாக இருக்கனால போக்குவரத்துலாம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. எங்கள் பகுதியில் கரண்ட் இப்போ கட்டாயம் இருக்குது. இப்போ அதனால் ஒரு 50 பேர் பெரிய வீடாக இருக்கும். ஆனால் எல்லாமே பாவப்பட்ட மக்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாத்தையும் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா தண்ணிக்காரெல்லாம் வண்டி எதுவும் போக முடியல, எல்லாமே கஷ்டப்பட்டு தான் போயிட்டுருக்கோம். இப்போ அதனால் கவர்மெண்ட் எதாவது பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணிச்சுன்னா அந்த டைம் நல்லா இருக்கும். அதாவது சுசீந்திரம் தேர்வு பாதையில் தண்ணி நல்லா போயிட்டுருக்கு. நேற்று சாயந்தரம் மதியம் 3:30 மணிக்கு மேலே போய் அந்த ரோடு பிளாக் ஆனது தான். அப்புறம் பஸ் சர்வீஸ் நிப்பாட்டிட்டாங்க. பஸ் சர்வீஸ் எதுவுமே கிடையாது. இப்போ ஃபுல்லாக நடமாட கூட வழி இல்லை. இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா தண்ணி இழுத்து அவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு. ஃப்ளாட்டாக போயிட்டுருக்கு. அவ்வளோ தூரத்துக்கு இந்த பக்கம் நல்லா தண்ணி தான் இழுத்து போயிட்டுருக்குறாங்க. எல்லாம் நடந்தாங்க போயிட்டுருக்கு.